इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवते व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। தர்மங்களை பத்தி பிராமண தர்மங்கள்லாம் சொல்லிட்டு வந்தார். நித்யஸ்ய கர்மணः ஹானிஹி கேவலம் மிருத ஜென்மசு நது நைமித்திக உச்சேதः கர்த்தவ்யः ஹி கதஞ்சன. ஜாதே புத்ரே பிதுः ஸ்நானம் பிரச்சைலஸ்ய விதீயதே மிருதே ச சர்வபந்தூனாம் இதி ஆஹ பகவான் மிருகுஹு. புத்திரோத்பத்தி நடக்கும் பொழுது பிதாக்கு ஸ்நானம், அதே மாதிரி பிதா மிருத்யு ஏற்படும் பொழுதும் பந்துக்களுக்கும் மற்ற விதமான மிருத்யு ஏற்படும் பொழுதோ உற்பத்தி ஏற்படும் பொழுதும் சம்பந்தப்பட்டவர்கள் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு பிருகு சொல்றார். அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். ஜாதே புத்திரே பிதுஹு ஸ்நானம் சச்சைலஸ்ய விதீயதே மிருதேச்ச சர்வ பந்தூனாம் இத்தியாக பகவான் பிருகு. அதுக்கப்புறம் தேக விலயத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய அந்திம கிரியைகள், அதுக்கப்புறம் ஊர்துவம் பண்ண வேண்டிய கிரியைகள் என்னென்ன தர்மங்களை சம்க்ஷேபமா இங்க சொல்றார். பிரேதாய சலிலம் தேயம் பகிர்தத்வாது கௌத்ரஜைஹி பிரதமே அன்ஹி சதுர்த்தே வா சப்தமே வா அஸ்தி சஞ்சயம். பிரேதத்திற்கு உதக தானம் பண்ணணும், உதகம் தரணும், தானம் சொல்லப்படாதீங்க. சலிலம் தேயம். அப்புறம் சகோத்திரர்களா இருக்கவர்கள்லாம் முதல் நாளும் 4வது நாளும் 7வது நாளும் வந்து பாகம் ஏத்துக்கணும். அஸ்தி சஞ்சயனத்தை 4வது நாளோ 7வது நாளோ பண்ணணும் அப்படின்லாம் சொல்றார். அதுக்கப்புறம் ஊர்துவம் சஞ்சயனாத் தேஷாம் அங்கஸ்பர்ஷோ விதீயதே சோதகைஸ்து கிரியாகாரியா சம்சுத்தைஸ்து சபிண்டஜைஹி. சஞ்சயனம் ஆனப்புறம் அங்கஸ்பர்ஷம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கெல்லாம் சில விதி இருக்கு. ஆசௌச்சத்தை பத்தி இங்க சொல்றார். சௌதகைஹி 14 வம்சங்களுக்கு சௌதகான்னு பேரு. 7 தலைமுறைக்கு சபிண்டிஜேஹா அப்படின்னு பேரு. 7 தலைமுறை சபிண்டம். 7 தலைமுறைக்காராளுக்கு தான் இந்த தீட்டு உண்டுன்னு இருக்கு, ஆசௌச்சம். அந்த அவளை சபிண்டிஜகான்னு பேர், பிண்டம் கொடுக்கக்கூடியவர்கள். 14 தலைமுறைக்கு சோதகா உதகம் கொடுக்கக்கூடியவர்கள் கூடவே.
இவர்களுக்கெல்லாம் சில நியமங்கள் இருக்கு. அதுல சில பேருனுடைய மிருத்யுல இதெல்லாம் வர்ஜம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆசௌச்சம் கிடையாது. விஷோத்பந்தன சஸ்திர அம்பு வன்னிபாத மிருதேஷு ச பாலே பிரபுராஜி சந்நியாசே தேசாந்தர மிருதே ததா சத்யா சௌச்சம் பவேத். சில பேருது சில சந்தர்ப்பங்கள்ல சௌச்சம் உடனே வந்துடுறது, நாள் எடுத்துக்காது. எங்கன்னா விஷத்தினால உயிர் போனால், அப்புறம் பந்தனத்தினால கட்டப்பட்டு மூச்சு திணறி, அப்புறம் சஸ்திரத்தினால உயிர் விட்டா அங்கெல்லாம் அசௌச்சம் வராது. அப்புறம் ஜலத்துல அம்பு வன்னி அக்னியில பாத்த மிருத்தேஷு நெருப்புல விழுந்ததுனால அக்னியில ஜலத்துல விழுந்ததுனால ஒண்ணும் இல்ல, கீழே விழுந்து அடிபட்டு இறந்தாலும் அதே மாதிரி குழந்தையாகவோ பிரபராஜமா அங்கங்க சன்னியாசியா சுத்தின்னு இருக்கிறவனோ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான், அவன் தேசாந்தரத்துல உயிர் விட்டான்னா அங்கேயே சௌச்சம் உடனே வந்துடுதான். சத்திய சௌச்சம் பவேது. வீர தச்சாபி உக்தம் சதுர்விதம், 4 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. கர்ப்பஸ்ராவே ததேவ உக்தம் பூர்ணகாலேன சேத்தரே பிராமணானாம் அஹோராத்திரம் சத்ரியானாம் தினத்ரயம் ஷட்ராத்திரம் செய்வ வைஷ்யானாம் சூத்ரானாம் துவாதசான்னிகம்னு பிராமணனுக்கு 1 நாள் தீட்டு, கத்திரியனுக்கு 2 நாள் 3 நாள் தீட்டு, வைஷ்யனுக்கு 6 நாள் தீட்டா, அப்புறம் சூத்ராளா இருந்தா 12 நாள் துவாதசம் 12 நாள் அவளுக்கு தீட்டு இருக்கான். தசத்வாதச மாசார்த்தம் ஆசசம் தினைஷ்சதைஹி ஸ்வாஸ்வா கர்ம கிரியாக குரியுஹு சர்வே வர்ணா யதாக்கிரமம். அப்போ கர்மா எப்படி பண்ணணும்? எல்லா வர்ணத்துக்கும் ஒரே மாதிரி கர்மான்னா அப்படி இல்லை, வித்தியாசப்படுத்துறார். தசம் 10 நாள் கர்மா பிராமணனுக்கு, துவாதசம் 12 நாள் கர்மா, துவாதசம் மாசார்த்தம் 15 நாள் வைஷ்யாளுக்கு, இப்படி எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி அவாவாளுடைய கர்மாவை பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றார். ஸ்வாஸ்வா கர்ம கிரியாக குரியுஹு சர்வே வர்ணாக யதாக்கிரமம். அவாவாளுடைய அந்தந்த வர்ணத்துக்கு எப்படி காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் பிரேதமுத்திஷ்ய கர்த்தவியம் ஏகோத்திஷ்டம் விதானதா அபிண்டீகரணம் காரியம் பிரேதே ஆவத்சராந்தரேன்னு சொல்றார். பிரேதத்தை உத்தேசித்து ஏகோத்திஷ்டன்னு ஒரு ஸ்ராத்தம் பண்றது, ஒத்தன்னு சொல்லுவாள். அந்த ஏகோத்திஷ்ட ஸ்ராத்தம் ஒத்தனை உத்தேசித்து பண்றது. அதுக்கப்புறம் பண்ற ஸ்ராத்தங்கள்லாம் 3 பித்திருக்கள் எல்லாத்தையும் உத்தேசித்து பண்றதாச்சே. அவா இல்ல அதுக்கு மேற்படி கூட இந்த மாலைய விதிப்படி பண்றதெல்லாம் உண்டு. இங்க பிரேதமுத்திஷ்ய கர்த்தவியம் ஏகோத்திஷ்டம்ங்கிற அந்த சிராத்தத்தை பண்ணி, அதுக்கப்புறம் சபிண்டீகரணம் என்ன சொல்றாருன்னா வத்சராந்தரே 1 வருஷம் முடிஞ்சுதான் பண்ணணும். ஆனா 1 வருஷத்துக்குள்ள கர்த்தாவுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல கொண்டு சபண்டீகரணத்தை இந்த 13 நாள் காரியத்துக்குள்ளேயே பண்றது அப்படின்னு இப்ப வந்திருக்கு. ஆனா சபண்டீகரணம் காரியம் பிரேதே ஆவத்சராந்தரே, சம்வத்சரம் முடிஞ்சு பண்ணணும்னு இங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு இருக்கு. ததா பிதிருத்வமாபன்னே தர்ஷபூர்ணாதிபி சுபைஹி
பிரீணனம் தஸ்ய கர்த்தவியம் யதா ஸ்ருதி நிதர்சனாத்து. அப்புறம் பித்ருக்கள் ஆனதுக்கு அப்புறம் தர்ஷம், பூர்ணம், அமாவாசை, பௌர்ணிமை, மாசப்பிறப்பு இந்த மாதிரி சுபகாலங்கள்ல அவளை வரிச்சு எப்படி ஸ்ருதி சொல்லியிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி காரியங்களை பண்ணணும். பிதிரர்த்தம் சமுத்திஷ்ய பூமிதானாதிகம் ஸ்வயம் குறியாத் தேனாஸ்ய சுப்ரீதாக பிதரஹா யாந்தி ராட்சச. ராட்சசன்ட்டு சொல்ற பிதருக்கு மனசுல உத்தேசித்து பிதரர்த்தம் சமுத்திஷ்ய பூமிதானாதிகம், பூமிதானம், கோதானம், ஸ்வர்ணதானம், இப்படி பல தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஸ்வயம் குறியாத்து தானே பண்ணணும். ஏதோ வாத்தியார்ட்ட மொத்தமா பணத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் நந்தியா பண்ணுங்கன்னு அப்படி பண்றது தப்பு. தேனாச்சு சுப்ரீதா பிரீதா பித்தரஹா யாந்தி, பிதர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள்னு சொல்றார். எதிஷ்டதமம் கிஞ்சிது எச்சாஸ்ய தைதம் கிரகே தத்தத்து குணவதே தேயம் ததேவா அக்ஷயம் இச்சிதா. அதனால அக்ஷயம் அடையணும், அவள்லாம் க்ஷயம் இல்லாத தன்மையை அடையணும் பித்திருக்கள்லாம் அப்படின்னு விருப்பப்படுறவன் என்ன பண்ணணும்னா, பித்திருக்கள் உயிரோடு இருந்த போது அவளுக்கு எது ரொம்ப மனசுல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருந்ததோ, இஷ்டதமமா இருந்ததோ அதெல்லாம் நல்ல ஒரு சத்பாத்திரமா பார்த்து அந்த விஷயங்களை தானம் பண்ணணும்னு சொல்றார். எச்சாஸ்ய தைதம் கிரகே தத்தது குணவதே தேயம். யாரு குணவானா இருக்கானோ அப்பேற்பட்ட ஒரு பிராமணனை பார்த்து இவாளுக்கு இது ரொம்ப இஷ்டமாக இருந்தது, அதை நீ வச்சுக்கோ. ஏன்னா மிருத்தாளனுடைய விஷயங்களை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு அவளோட வஸ்திரமா இருக்கட்டும், அவளோட பொருள்களா இருக்கட்டும், அத நம்ம இருக்கிறவா அப்புறம் உபயோகப்படுத்த கூடாது. சில பேர் அது ஞாபகார்த்தமா அப்படியே வச்சுக்கிறது அது வேற இருக்கு இப்போ. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி விஷயங்களை தானம் பண்ணணும்னு சொல்லுது. பண்ணா அவளுக்கு அக்ஷய பலங்கள் கிடைக்கிறது அப்படின்னு. அத்தியேதவ்யா இதோட பிதிர்காரியங்களை பத்தி சொல்லி முடிச்சுட்டு மற்ற விஷயங்களை சொல்றார். அத்தியேதவ்யா த்ரயீ நித்யம் பாவ்யம் ச விதுஷா சதா தர்மதோ தனமாஹாரியம் எஷ்டவ்யம் சாபி சக்திதா. என்ன பண்ணணும்னா 3 வேதங்களை நித்தியமாக பாராயணம் பண்ணணும், சுவாத்தியாயம் பண்ணணும். சுவாத்தியாய பிரவச்சனேச்சான்னு சொல்றது சாஸ்திரம். என்ன மானுஷஞ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்சா அப்படின்னு. இந்த மாதிரி சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம். மாதேவோ பவா, பித்ருதேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா அப்படின்லாம் யதாதே எத்திர வர்த்தேரம் ததா தத்திர வர்த்தேதாகான்னு உபதேசம் பண்றார். சிஷ்யால பார்த்து சத்தியம் வத தர்மஞ்சரா சுவாத்தியாயா அன்னா அப்படின்னு மா பிரமதா. சுவாத்தியாயத்தை விடாத, எந்த வேதத்தை நீ படிச்சிருக்கியோ அதை திருப்பி திருப்பி அனுசந்தானம் பண்ணு. வேத விஷயங்கள் நம்மளும் படிக்கணும், திருப்பி திருப்பி ஆவர்த்தி பண்ணணும், அடுத்த வாழ்க்கை அத பிரவச்சனம் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். இல்ல விஷயத்த கத்துண்டு அது யாருக்கும் சொல்லி கொடுக்காம போனா பிரம்மராட்சஸ் பிடிச்சுக்கணும்னு சொல்றது உண்டு. அதனால இந்த வித்தியை அத்தியேதவ்யா த்ரயீ நித்தியம், 3 வேதங்கள்னு சொல்றது ரிச்சஸ் சாமானிய ஜூகும் ஸ்ரீ சாஹி ஸ்ரீ அமிர்தா சதாம். அதுவே ஸ்ரீ சொத்து எதுன்னா ரிச்சஸ் சாமானிய ஜூகும் ஸ்ரீ. சந்தஸோடு இருக்கக்கூடிய மந்திரங்கள், இந்த அனிர்தாரிதமா இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு யஜுஷுன்னு பேரு, சந்தஸா இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு ரிக்குன்னு பேரு, கானமா பாடக்கூடியதுக்கு சாமம்னு பேரு. இப்படி 3 விதமாக வேதம் பிரியது. அதர்வண வேதம் பிரதானமா அங்க ரிக்குதான் இருக்கு. ரிக்வேதத்திலயும் ரிக்கு இருக்கு. அதனால ரிக்கும் அதர்வணமும் ரிச்சகான்றதுல வந்துருது. சாம வேதம் பிரதானமா அங்க சாமம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் யாஜுஷமாகவும் இருக்கு, அது சாமம். 3வதா யஜுர்வேதம். இது 3ம் ரிச்சஸ் சாமானி யஜுகிம்ஷி சாஹி ஸ்ரீஹி, அதுதான் தனம், அதுதான் சொத்துன்னு சொல்றது வேதம்.
ஏன்னா அதனால எல்லாத்தையும் அடைய முடியறதானோ. அதனால மோட்ச பரியந்தம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சாஸ்திரம்ன்றதுனால நித்தியம் திரையி அத்தியேதவ்யா, அந்த வேதாத்தியனத்தை பண்ணணும். வேதோ நித்தியமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம்னு சாதனா பஞ்சகத்துல அப்படிதான் ஆரம்பிக்கிறார் பகவத்பாதர். இங்க ராட்சதனுக்கு சொல்றா அத்தியேதவ்யா திரையி நித்தியம். பிரம்மக்ஷத்ராளுக்காக இதை சொல்றது. பாவ்யம் ச விதுஷா சதா தர்மதோ தனமாகாரியம். வித்வான்களை பாவிக்கணும், தர்மத்து வழியாக தனத்தை சம்பாதிக்கணும். திரைகளோடியும் திரவியம் தேடு, திரவியத்தை தேடுன்னா அவ்வையார். தர்மதோ தனமாகாரியம், தர்மத்து வழியாக தனத்தை சம்பாதிக்கணும். எஷ்டவியம் ஜாபி சக்திதா, முடிஞ்ச வரைக்கும் யஜ்ஞம் பண்ணணும், தானம் பண்ணணும், யஜ்ஞமும் பண்ணணும். எஷ்டவியம்னா இங்க யஜ்ஞம், பலவிதமான யஜ்ஞங்கள் இருக்கும் இல்லையோ, அதுல தானமும் ஒரு யஜ்ஞம் தான். ஞான யஜ்ஞம், அப்புறம் பலவிதமான யஜ்ஞங்கள் இருக்கு. பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், அது மாதிரி தேவ யஜ்ஞம். இது எவ்வளவு முடியறதோ யதாசக்தி இதெல்லாம் பண்ணணும். யச்சாபி குர்வதோ நாத்மா ஜுகுப்சா மேதி ராட்சச தற்கர்த்தவியம் அசங்கேன என்ன கோப்பியம் மகாஜனே. செய்யற விஷயம் நல்ல விஷயங்களை தான் பண்ணணும், வெக்கப்பட வேண்டிய மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது. வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள், மறைச்சு வைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அர்த்தம்னா அது தர்மம் இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணப்படாது. அப்படி இருக்கணும்னு சொல்லி ஏவமாச்சரதோ லோகே புருஷஸ்ய கிருஹே சதா தர்மார்த்த காம சம்பிராப்திம் பரத்ரேஹ சோபனம். இப்படி ஒருத்தன் கிரகஸ்த தர்மத்துல ஈடுபட்டான்னா அவனுக்கு தர்மம், அர்த்தம், காமம் இது மூணும் கிடைக்கிறது. அதனால இக பர சௌக்கியங்கள் அந்த கிரகஸ்தனுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்றார். யார்கிட்டன்னா சுகேஷி கிட்ட சொல்றார், ரிஷிகள் சொல்றார்கள். அப்படி சொன்ன உடனே ஏஷ தூத்தேஷத புரோக்தோ கிரகஸ்தாசிரம உத்தமஹ வானப்பிரஸ்தாசிரமம் தர்மம் பிரவக்ஷ்யாமோ அவதாரியதாம். இது வரைக்கும் கிரகஸ்தாசிரம தர்மத்தை சொன்னோம், இனிமே வானப்பிரஸ்தாசிரம தர்மத்தை சொல்றோம் கேட்டுக்கோப்பா அப்படின்னு அவங்கிட்ட சொல்றா இவாள்லாம். அபத்ய சந்ததிம் திருஷ்டுவா பிராஜ்ஞோ தேஹஸ்ய ஜானதிம் வானப்பிரஸ்தாசிரமம் கச்சேதே ஆத்மன சுத்தி காரணம். வானப்பிரஸ்தாசிரமங்கிறது ஆத்மாவையும் மனசையும் புத்தியையும் தேகத்தையும் சர்வத்தையும் சுத்தி பண்ணக்கூடியதாகிய ஒரு ஆசிரமம். சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி, ஞானத்தை ஆசிரியக்கிறதுக்கு முன்னாடி சுத்தி பண்ணிக்க வேண்டி இருக்கு. அந்த சுத்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம். அதை எப்படா எடுத்துக்கணும்னு கேட்டான். அவ என்ன சொன்னா, அபத்திய சந்ததியும் திருஷ்டுவா, தன்னுடைய பையனுக்கு குழந்தை பிறந்தாச்சா, பௌத்திரன் பிறந்தாச்சு, பௌத்திரி பிறந்தாச்சா, பேரம்பேத்திய பார்த்தாச்சுன்னா அப்படின்றார். அபத்திய சந்ததிம் திருஷ்டுவா பிராஜ்ஞா தேஹஸ்ய சானதிம். உடம்பு க்ஷீணம் அடைய ஆரம்பிச்சுடுத்து, வயசாக ஆரம்பிச்சுடுத்தா, 50 தாண்டியாச்சா, 55 கிட்ட வந்தாச்சா, எல்லாம் சரி வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு வா அப்படிங்கிறார். வானப்பிரஸ்தாசிரமம் கச்சேத் ஆத்மன சுத்தி காரணம். அங்க என்ன பண்ணணும்? வானப்பிரஸ்த தத்ராரண்யோபோகைஷ்ச தபோபிஷ்சாத்மகர்ஷணம் பூமௌ ஷய்யா பிரம்மச்சரியம் பித்ருதேவாதிதி கிரியா ஓமஸ்திருஷவனம் ஸ்நானம் ஜட்டாவல்கலதாரணம் துவன்யஸ்நேஹ நிஷேவித்வம் வானப்பிரஸ்த விதிஸ்வயம். என்னென்ன பண்ணணும்னா, காட்டுக்கு போக முதல்ல. எங்க சுவாமி காடு இருக்கு இந்த காலத்துல? அதுதான் இப்போ ஓல்டேஜ் ஹோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கொல்லியோ ஏதோ ஒரு இடம். எங்க நம்மளால ஏகாகிர சித்தமாக இருக்க முடியறதோ அங்க போன்ட்டார். தத்ராரண்ய உபபோகிஷ்ட, அங்க போய் தபோபிஷ்ட ஆத்மகர்ஷ, தபஸுனால புத்திய சுத்தம் பண்றது, சரீரத்தையும் இந்த சந்நியாச தர்மத்துக்கு தயார் பண்றது.
அதுக்கு முதல்ல பூமௌ ஷையா, தலையில படுத்து தூங்குனார். பெட் இருக்கு எல்லாம். சார் நான் வந்து ஓல்டேஜ் ஹோம்ல ஜம்முன்னு இந்த இதுல கோயம்புத்தூர்ல வந்து நானா நானி அதுல போய் நல்ல சூப்பரா ஒரு பிளாட் வாங்கியிருக்கோம் என்ன அப்படின்னு. அங்க வந்து ஏசி எல்லாம் இருக்கு, எல்லாம் அந்த மாதிரி சொல்லல அவர். பூமௌ ஷையா, நம்ம இது வந்து 80 வயசுக்காரர்களை பத்தி 70 வயசு பத்தி பேசல, படுக்கக்கூடியவாளா பத்தி. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமா இருக்கிற வேலை தான் சொல்றது வானப்பிரஸ்தம். ஏற்கனவே 75 ஆயிடுச்சுன்னா அது வானப்பிரஸ்தம் கிடையாது இங்க. அதனால பூமௌ ஷையான்னு சொல்றார். பூமியில படுத்துக்கோ, பிரம்மச்சரியத்தை கடைபிடி, பித்திரு காரியங்களை பண்ணு, தேவதா காரியங்களை பண்ணு, அதிதி சத்காரங்களை பண்ணு, விதிக்கப்பட்டிருக்கிற ஹோமங்களை பண்ணு, 3 வேளையும் சந்தியாதனாதிகள் பண்ணு, ஸ்நானம் பண்ணு, தலையில சட்டைய தரிச்சுக்கோ. ஏன்னா வனத்துல அந்த காலத்துல அரண்யத்துல காட்டுல இருக்கிற சந்தர்ப்பத்துல இத சொல்றார். மரவுரி முதலானவைகளை தரிச்சுண்டு அங்க உட்கார்ந்து தியானத்தை பண்ணிட்டு வானப்பிரஸ்தி ஆனவன் வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது விதின்னு சொல்றார். சாப்பிடுறதும் வன்னிய ஸ்நேக நிஷேவித்தம், வனத்துல கிடைக்கக்கூடிய புரிஞ்சு சாப்பிடக்கூடிய பழங்கள், இலைகள், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாழறது. இதுதான் வானப்பிரஸ்தம். கிட்டத்தட்ட சந்நியாசத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம். என்னன்னா அதுக்கு இன்னும் ரெடி இல்லை. அதனால ஓரளவுக்கு நியமங்களை கடைபிடிச்சு ரெடி ஆயிக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறம் சர்வதந்திர சுதந்திராளாக சன்னியாசியாக வரக்கூடிய அடுத்த ஆசிரமத்துக்கு அப்பதான் அதிகாரித்துவ சித்தி ஏற்படுறது. அடுத்ததா சன்னியாச தர்மத்தை பற்றி சொல்றார். சர்வசர்ங்க பரித்யாகா பிரம்மச்சரியம் அமானிதா ஜிதேந்திரியத்வமாவாசே நைகஸ்மின் வசதிச்சிரம் அனாரம்பஸ்ததாஹாரஹ பைக்ஷான்னம் நாதிகோபிதா ஆத்மஜானாவபோதேச்சா ததா ச ஆத்மாவபோதனம் சதுர்த்தே து ஆசிரமே தர்மா அஸ்மாபிஸ்தே பிரகீர்த்திதாக. சந்நியாச தர்மம் இதுல பார்த்தா ஆத்ம ஜான அவபோதைச்சான்னு சொல்றார். ரொம்ப முக்கியம் அது. ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஸ்ரீமன் நாராயணனை தெரிஞ்சுக்கிறதுக்கோ அதை சொல்லல இங்க வந்து சந்நியாச தர்மமாக. இது சொல்ற சந்நியாச தர்மம் ஆத்ம ஜானாவபோதைச்சாதான் அத்வைத சாஸ்திரமாக தான் இருக்கு வாமன புராணம். அது ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. ஆத்ம ஜானாவபோதம்னு ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார். சந்நியாச தர்மத்துல சொல்லப்படுறது சர்வசங்க பரித்தியாகம், எல்லா விதமான ஆசாபாசங்களை தொடர்ந்து பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சுண்டு இந்திரியங்கள் மேல ஜெயத்தை வச்சுண்டு ஒரு இடத்துல பல நாட்கள் இல்லாம ஆவாசே ந ஏகஸ்மின் வசதி, ஒரே இடத்துல இருக்கப்படாது, சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கணும். பாரிவிராஜ்யம் என்ன ஆகாரம் என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துன்னு சாப்பிடணும். நம்மளா வந்து தேடி சொத்து சேர்த்துக்கப்படாது. சன்னியாசி அடுத்த நாளை பத்தி நினைக்காதவன் தான் சன்னியாசி. அடுத்த நாளைக்கு பிளான் பண்றதுன்னு ஆயிடுச்சுன்னா சன்னியாசம் இல்லை. என்ன பகவான் கிட்ட யோகக்ஷேமம் வகாமியம்னு ஈஸ்வரார்ப்பணத்தை நம்ம சர்வத்தையும் பகவான் பார்த்துக்கிறான் அப்படின்னு நான் காம்படிட்டிவ் பர்சனாக இருக்கிறது தான் சன்னியாசம். ஆகாரம் கூட பைக்ஷான்னம்னு சொல்றார். பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும். 3 தடவை பிக்ஷை கேட்கலாம், 3 இடங்கள்ல கேட்கலாம், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. அதுலயும் நியமங்கள் இருக்கு. அப்புறம் நான் அதிகோபிதா, ரொம்ப கோபப்படுறது கூடாது, இதெல்லாம் தியாகம் பண்ணணும். என்ன அனாரம்பகா அப்படின்னா நான் இது வேணும் அது வேணும் நம்மளா இனிஷியேட்டிவ் எடுத்து விஷயத்தை பண்ணக்கூடாது. எது விதிக்கிறதோ அதுபடி நடக்கணும். அப்புறம் ஆத்ம ஜான போத இச்சா, ஒரே ஒரு ஆசை என்னன்னா ஞானம் அடையணும் ஞானம் அடையணும் ஞானம் அடையணும். அதனால குருவை ஆசிரியிச்சு வாழறது, அந்த ஆத்மாவ போதம் தானும் தெரிஞ்சுக்கிறது, அடுத்த வாழும் சொல்லி கொடுக்கிறது. இது 4வது ஆசிரமாகிய சந்நியாசாசிரம தர்மம் என்று சொல்றார். வர்ண தர்மா நிஜான்யா நிஷாமய நிஷாச்சர. இப்போ எல்லாருக்கும் இந்த 4 ஆசிரமம் உண்டான்னா இல்லப்பா. இது நான் சொன்ன இந்த 4 பிராமணனுக்கு மட்டும்தான். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்.
கத்திரியனுக்கு 3 ஆசிரமம் உண்டுங்கிறார். கார்ஹஸ்தியம் பிரம்மச்சரியம் ச வானப்பிரஸ்தம் த்ரயாசிரமாக க்ஷத்ரியஸ்யாபி கதிதா ஏசாச்சார த்விஜஸ்யஹி. இந்த சந்நியாசாசிரமம் பிராமணனுக்கு மட்டும்தான். கத்திரியனுக்கு கிரகஸ்த தர்மம், பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம் 3 தான். ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷியம் அபீஹ லோகேன்னு சொல்றான் அர்ஜுனன். பிச்சை எடுத்து சாப்பிடுறது இதை விட நல்லதுன்னா பகவத்பாதால் அதுக்கு பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார், இவனுக்கு ஏதுரா பிக்ஷை எடுத்து சாப்பிடுறதுக்கான தர்மம் கிடையாதே, இவன் கத்திரியனாச்சே. பிரம்மச்சாரியா இருக்கும்போது பண்ணிருக்கலாம். ஏற்கனவே கிரகஸ்தன் ஆயாச்சு, வானப்பிரஸ்தன் ஆகலாமே ஒழிய சன்னியாசி ஆக முடியாதுங்கிற பொழுது பிக்ஷாச்சரியம் பரதர்மம், தன்னுடைய தர்மமே கத்திரிய தர்மம் கிடையாது. அதனால வேத புத்தி எடுத்து இவனுக்குங்கிறதுனாலதான் பகவான் அதை மாத்துறாருன்னு பாஷ்யம் பண்றார். அதே மாதிரி வைஷ்யனுக்கு 2 தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. வைகானசத்துவம் கார்ஹஸ்தம் ஆசிரமத்விதயம் விஷஹா. வனத்துல இருக்கக்கூடியது கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் கிரகஸ்தம், இது 2 வைஷ்யனுக்கு. ஏன் பிரம்மச்சரியம் இல்லைன்னா, வேதத்தை பிரதானமாக பிராமணாலும் சத்திரியாலும் படிச்சா அந்த காலத்துல, ஏன்னா வைஷ்யனுக்கு யுத்தமோ யாக யஜ்ஞாதிகளோ கர்மாவாக விதிக்கப்படலைங்கிறதுனால அவளுக்கு கிரகஸ்த தர்மம், கிரகஸ்தனா இருந்துட்டு வானப்பிரஸ்தியாக இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசத்துக்கு போறேன்றது கிடையாதுன்னாச்சு அவளுக்கு. கார்ஹஸ்தியம் உத்தமம் து ஏகம் சூத்ரஸ்ய க்ஷணதாச்சர. கிரகஸ்த தர்மம் தான் சூத்ரனுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். ஸ்வானி வர்ணாசிரமோக்தானி தர்மானி இஹ நகாபயேத் யோகாபயதி தஸ்யாசோ பரிகுப்யதி பாஸ்கரஹா குபித குலநாசாய ஈஸ்வரோ ரோக விருத்தயே பானுர்வையதே தஸ்ய நரஸ்ய க்ஷணதாச்சர. தஸ்மாத் சுதர்மம் நை சந்தியஜேதே தியஜேத நகாபாயேச்சாபி ஆத்மவம்சம் யஸ்ஸயஜேச்சாபி நிஜம் ஹி தர்மம் தஸ்மை பிரகுப்யேத திவாகரஸ்து. சூரியன் அதர்மத்தை பண்றவா தர்மத்தை சுதர்மத்தை தியாகம் பண்றவாளை எரிச்சிடறான். அதனால தன்னுடைய வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்களுக்கு எதிர்த்து எதுவும் பண்ணப்படாது. 4 ஆசிரமங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா 4 ஆசிரமத்துல தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் பிராமணன். அந்த 4 ஆசிரமத்துல எந்த ஆசிரமத்துல இருக்கானோ அந்த ஆசிரம தர்மத்தை தான் அவன் கடைபிடிக்கணும். கிரகஸ்தனா இருந்துன்னு சன்னியாச விஷயங்களை பண்ணக்கூடாது, சன்னியாசியா இருந்துன்னு கிரகஸ்த விஷயங்களை பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்தந்த வர்ணத்துக்கும் என்னென்ன ஆசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ஆசிரமத்துலதான் அவன் நியமமாக இருக்கணும். அந்த ஆசிரம வைஷ்யனாக இருக்கவன் வானப்பிரஸ்தனா இருந்தான்னா வானப்பிரஸ்த தர்மத்தை வைஷ்யன் அனுசந்தானம் பண்ணணும், ஆச்சரணம் பண்ணணும். அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால அதுபடி பண்ணணும். அப்படி பண்ணலன்னா என்னன்னா, ஈஸ்வரன் ரோகத்தை கொடுப்பார், சூரியனானவன் தாபத்தினால தகிப்பார். இந்த சுதர்மத்தை தியாகம் பண்ணி ஒருத்தம் பண்ணானா வம்சத்துக்கே ஹானி ஏற்படுற மாதிரி நடக்கும். அதனால திவாகரனானவன் சூரியனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சர்வஜன், அவனுக்கு தெரியாதது இல்லை, எல்லாமும் ஈஸ்வரனுடைய ஞானத்தினாலதான் உலகமே இயங்கிறது. அதோகதியான பதனத்தை அடைவார்கள் அப்படின்னு இருக்கு. புலஸ்தியோவாச்ச இத்யேவ முக்தோ முனிவிசுகேஷி பிரணம்யதான் பிரம்மநிதீன் மகர்ஷீன் ஜகாமஜோத்பத்ய புரம் ஸ்வகீயம் முகுர் தர்மம் அவேக்ஷமானஹாம். புலஸ்தியர் சொல்றார், இப்படி முனிவர்களால் இப்படி சொல்லப்பட்டவனாகிய சுகேஷி அந்த பிரம்ம நிதிகளான பிரம்ம வித்துக்களான பிரம்மஸ்வரூபங்களாக இருக்கக்கூடிய மகாரிஷிகளான முனிவர்களை நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய புறத்திற்கு உடனே போறானா. இப்படியாக 14வது அத்தியாயம் பூர்த்தியாச்சு. 15வது அத்தியாயம். இதுல தைத்தியர்கள், திதியினுடைய புத்திரர்கள்ன்றதுனால தைத்தியர்கள்னு பேரு. கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்ததுனால ராட்சசாலுக்கு தைத்தியர்கள் பேரு.
அந்த தைத்தியர்களானவர்கள் சதாச்சாரங்களை அனுஷ்டிக்கிறது எப்படி, அவ எப்படி அனுஷ்டிச்சா, அப்புறம் அவர்களை எப்படி சூரியனானவன் தவறான காரியங்களை பண்ணி அவளுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினான்றதை பத்தி எல்லாம் இதுல வருது. புலஸ்தியோவாச்ச ததசுகே சிறுதேவ ரிஷே கத்வா ஸ்வபுரமுத்தமம் தமாவுயாப்ரவீத் சர்வான் ராட்சசான் தார்மிகம் வச்சः அஹிம்சா சத்யமஸ்தேயம் சௌச்சமிந்திரிய சம்யமः தானம் தயா ச க்ஷாந்திश्च பிரம்மச்சார்யமமானிதா சுபா சத்யா ச மதுரா வாங் நித்யம் சத்க்ரியா ரதிः சதாச்சார நிஷேவித்வம் பரலோக பிரதாயகாः இத்யூஜுர்முனயோ மஹ்யம் தர்மமாத்யம் புராதனம் சோகமாஜ்ஞாபயே சர்வான் கிரியதாம் அவிகல்பதः. புலஸ்தியர் சொல்றார். அதுக்கப்புறம் சுகேஷியானவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு போறான். ராஜ்யத்துக்கு போய் எல்லா ராட்சசர்களையும் கூப்பிட்டான். எல்லாம் இங்க வாங்கடா, அத்தனை பேரும் அவனோட இடத்துல வந்து உட்காருங்கோ. அவனுக்கு இந்த பக்கம் மந்திரி உட்கார்ந்து இருக்கார், சேனாபதிகள், அப்புறம் அந்தந்த கிராமங்களை நிர்வகிக்கின்றவர்கள், நகரங்களை நிர்வகிக்கின்றவர்கள், அவர்கள் எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கா. பின்னாடி அவனுடைய ராட்சச சைன்யங்கள், தைத்தியர்கள் எல்லாரும் பெருசா உட்கார்ந்து இவன் சொல்றதை கேட்கிறா. இவன் பேல அரண்மனையில இருக்கக்கூடிய உப்பரிகையில வந்து நின்றுட்டு அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறான். நான் இவ்வளவு நாழி முனிவர்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு வந்தேன். பல தர்மங்களவா சொல்லியிருக்கா. அஹிம்சா, ஹிம்சை பண்ணப்படாது யாரும் அப்படின்னு சொல்றா, ரிஷிகள்லாம் சொல்றா அப்படின்னு அவன் சொல்றான். தர்மத்தை சொல்றான். நான் ராட்சசர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சத்தியத்தையே பேசணும், உண்மையை பேசணும். அப்புறம் அஸ்தேயம், திருடப்படாது. சௌச்சம், சுத்தமாக இருக்கணும். தினம் ஸ்நானம் பண்ணணும், கண்டத்தையும் சாப்பிடக்கூடாது, கை அலம்பிக்கணும், எல்லா விஷயங்களையும் சரியாக பண்ணணும், சுத்தமான வாழ்க்கையை வாழணும், வீட்டை நீட்டா வச்சுக்கணும். அதான் சொல்றான். இந்திரிய சம்யமஹா, இந்திரியங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எது எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். வாட்ஸ்அப் பாக்குறதுன்னா இத்தனை நாழின்னு வச்சுக்கணும், டிவி பாக்குறது இத்தனை நாழின்னு வச்சுக்கணும், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது இத்தனை நாழின்னு வச்சுக்கணும், ஆகார நியமங்கள் இருக்கணும். இதெல்லாம் இந்திரிய நியமங்கள். அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு திறக்கணும். யுக்தாகார விஹாரஸ்ய யுக்த ஜேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹான்னு கீதையில பகவான் சொல்ற மாதிரி இருக்கணும்னு சொல்றான். தானம் பண்ணணும், எல்லாரும் தயையோடு இருக்கணும், சாந்தி இருக்கணும், க்ஷமா. எவனா ஏதாவது இது இன்னொரு ராட்சசம் வந்து இடிச்சா கூட அதனால என்னப்பா பார்த்துப்போன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றானாம். அப்புறம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். அவாவா ரொம்ப கர்வம் இல்லாம இருக்கணும், அகங்காரம் அமானிதா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சுபமான விஷயங்கள், பிரியமான விஷயங்கள் பண்ணணும், நல்ல விஷயமா பேசணும், உண்மையே பேசணும், மதுரமா பேசணும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனியே உளவாக இன்னாத கூறல் அப்படின்னு அருள்ய வள்ளுவன். அந்த மாதிரி நல்ல விதமாக எல்லாரும் பேசணும்னு ராட்சசால பார்த்து சொல்றான் சுகேஷ். அப்புறம் சத்கர்மாக்களை பண்ணுங்கோ. எல்லாம் எப்பவும் சத்கிருதையே சதாச்சாரம் இருக்கணும். இதெல்லாம் பண்ணேன்னாதான் நம்ம எல்லாருக்கும் சொர்க்காதி பலன்கள் கிடைக்கும். ராட்சசாலா இருந்தாலுமே பரலோகம் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்படின்னு எனக்கு ரிஷிகள்லாம் சொன்னா, முனிவர்கள்லாம் சொல்லியிருக்கா. அத நான் இங்க உங்களுக்கெல்லாம் சொல்றேன். நீங்க எல்லாரும் இதுக்கு விகல்பமே இல்லாம என்னை நம்பி அவ சொல்றது உச்சிதம்னு நான் சொல்றேன். என் வார்த்தையை நம்பி நீங்கள்லாம் அதை அனுஷ்டிக்க வேண்டியது அப்படின்னு சுகேஷியானவன் அவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை ராட்சசர்களுக்கும் தைத்தியர்களையும் கூப்பிட்டு உபதேசம் பண்றானா. ததசுகேஷி வச்சனாத் சர்வ ஏவ நிஷாச்சராஹ த்ரயோதசாங்கம் தே தர்மம் சக்ருர்முதித மானசாஹ. 13 தர்மங்கள் சொல்லப்பட்டது இவனால. என்னென்ன? அஹிம்சா, சத்தியம்,
அஸ்தேயம் சௌச்சம், இந்திரிய சம்யமம், தானம், தயா, சாந்தி, பிரம்மச்சரியம், அமானிதா, அப்புறம் மதுர வாக்கு, சத்கிரியாரதி, சதாச்சார நிஷேவித்வம். இந்த 13 விஷயங்கள் அவன் சொன்னான். அதான் இங்க சொல்றார் திரையோதசாங்கம் தே தர்மம். அந்த 13 விஷயங்களாகிய தர்மத்தை சுகேசியனுடைய வார்த்தையினால ராட்சசர்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாமே ஜோதிஸ்வரூபமா ஆகிறதா அவளுடைய ராஜ்யத்துல. தஜ்ஜோதிஸ்தேஜசஸ்தேஷாம் ராட்சசானாம் மகாத்மனாம் கந்தும் நா சக்னுவன் சூர்யோ நக்ஷத்ராணி ந சந்திரமாக. இவாள்லாம் பெரிய விருத்தியை அடைஞ்சிட்டா. எல்லாரும் தர்மத்தை பண்ண பண்ண தேஜஸ் பிரகாசமாகிறதா. சதாச்சாரத்தினாலையும் சத்தர்மங்களை பண்றதுனாலையும் தபசுல ஈடுபடுறதுனாலையும் இவாளுடைய தேஜஸ் ஒளி வீசுறது. ராட்சசபுரி முழுக்க பரம தேஜஸா இருக்கு, கண்ணை பறிக்கிறதா. அப்படி இருக்கிறதுனால சூரியன், நட்சத்திரன், சந்திரன் இவாளெல்லாம் இந்த ராட்சசர்களுடைய தேஜஸ்க்கு எதிர்க்க ஒளி பிரகாசிக்க முடியலையா. தத்ரஸ்தி புவனே பிரம்மன் நிஷாச்சர புரோ பவத் திவா சந்திரஸ்ய சதிருஷா க்ஷணதாயாம் ச சூரியவதே நஜ்ஞாயதே கதிர்வ்யோம்னி பாஸ்கரஸ்ய ததோம்பரே சசாங்கமிதி தேஜஸ்வாதமன்யந்த புரோத்தமம். அப்போ இந்த திரிபுவனத்தில் 3 லோகங்களிலும் பிரகாசிக்கின்ற ஒரு தன்மையுடையதாக எது ஆச்சுன்னா இந்த ராட்சசர்களுடைய புரியானது 3 புவனத்திலையும் பிரகாசத்தை பண்ணக்கூடிய சந்திரனுக்கு சமமா எடுத்தான். அது மட்டும் இல்லாமல் பகல் சந்திரனை போல குளிர்ச்சியா போச்சான், ராத்திரி சூரியனை போல பிரகாசமா எடுத்தான். ஏன்னா இந்த தேஜஸினுடைய தன்மையை அப்படி ஆக்கிடுத்தது. இந்த தேஜஸ்க்கு எதிர்க்க சூரியனுடைய தேஜஸ் கம்மியா தெரியுது. ஏன்னா இந்த ஊரே பிரகாசமா இருக்குங்கிற பொழுது சூரியனுடைய தேஜஸ் நம்ம தேஜஸோட, இங்க என்னதான் லைட்டை போட்டாலும் சூரிய தேஜஸ் இதை விட ஜாஸ்தியா தானே இருக்கணும். ஆனா இவாளோட தேஜஸ் அவ்வளோ பிரகாசிக்கிறது. அதனால சூரியனுடைய தேஜஸ் கம்மியா தெரியுது. பகல்ல சூரியன் சந்திரனா தெரியறானா, ராத்திரியில என்னாச்சுன்னா சந்திரனை விட இங்க தேஜஸ் ஜாஸ்தியா போய் பகல் மாதிரி தெரியறது ராத்திரி. அப்போ சூரியன் வந்துட்டா மாதிரி இருக்கான் சந்திரன் வரும்பொழுது. இப்படி இருக்கான் உலகம். இப்படி ஆன உடனே ஸ்வம்பிகாசம் விமுச்சந்தி நிஷாமிதி வியசிந்தயன் கமலாகரேஷு கமலா மித்ரமித்யவகம்யஹி ராத்திரோ விகசிதா பிரம்மண்ய விபூதிம் தாதுமீப்சவஹ. அப்போ சூரியனுடைய கதி எப்படி இருக்குன்னு தெரியலையோன்னோ. அப்ப என்னாச்சு, சரோவரத்துல இருக்கக்கூடிய தாமரைகள் பகல ராத்திரின்னு நினைச்சுக்குதான். ராத்திரின்னு நினைச்சுட்டு, ஏன்னா சூரியன் ஒண்ணும் வந்த மாதிரி தெரியலையே, அவ்வளவு பிரகாசம் இல்லையே, சந்திரன் தான் வந்திருக்குன்னு நினைச்சுட்டு ஸ்வம்பிகாசம் விமுச்சந்தி, தாமரையானது மலராம இருக்கான். நிஷாமிதி வச்சிந்தயன்னு, நிஷான ராத்திரி, ராத்திரின்னு நினைச்சுண்டு தாமரை மலராம இருக்கான். கமலா கரேஷு கமலா மித்ரமித்யவகம்யஹி. என்ன அதே சமயத்துல ராத்திரில பகல்னு நினைச்சுக்குதான். பகல ராத்திரி நினைச்சுதா. ராத்திரோ விகசிதா பிரம்மன் விபூதிம் தாதுமீப்சவஹ. வேண்டியவர்களுக்கு ஒளிய கொடுக்கிற மாதிரி மலர்ந்த முகத்தோடு தாமரையானது ராத்திரில விகசித்தம் ஆயிடுதான். கௌஷிகா ராத்திரி சமயம் புத்வா நிரகமன் கில தான் வாயசாஸ்ததா ஞாத்வா நிவா நித்ரந்தி கௌஷிகான். ஆந்தைகள் என்ன பண்ணுது,
ராத்திரியில பகல்னு நினைச்சுண்டு பகல ராத்திரி நினைச்சு பகல்ல வெளியில வருதான். அத அடிச்சு கொல்றதான் காக்கங்கள். என்ன ஏன்னா அது பகல்ல விடுத்தே அப்படின்னு. ஸ்நாதகாஸ்த்வாபகாஸ்வேவ ஸ்நானஜப்ய பராயணாக ஆகண்டமக்னாஸ்திஷ்டந்தி ராத்திரௌ ஞாத்வா தவாசரம். ஸ்நானம் பண்ணக்கூடியவர்கள் ஸ்நாதகர்கள்னு பேர். தினம் இந்த ஸ்நானம் அந்த ஸ்நானம். அவ என்ன பண்றான்னா ராத்திரிய பகல்னு நினைச்சுண்டு ஸ்நான ஜப்பிய பராயணா ஜபம் பண்ணிண்டு பாராயணம் பண்ணிண்டு ஆகண்ட மக்னாக திஷ்டந்தி கழுத்து வரைக்கும் ஜலத்துல போய் நின்று இருக்காளா ராத்திரில பகல்னு நினைச்சுட்டு. இப்படி அவ்வளோ பிரகாசமா அத்தனை பேர் குழப்பத்துல என்னென்னலாம் பண்றான்னு பெரிய விவரணம் இருக்கு. நவ்யஜுத்யந்த சக்ராச்ச ததா வை புரதர்ஷனே மன்யமானாஸ்து திவசமிதம் உச்சைர் ப்ருவந்தி ச நூனம் காந்தா விஹீனேன கேனசித் சக்கரபன் பத்ரினா உத்ஸ்ருஷ்டம் ஜீவிதம் சூன்யே பூத்கிருத்ய சரிதஷ்டதே ததோனு கிருபயா விஷ்டः விவஸ்வான் தீவ்ரரஷ்மிபிஹி சந்தாபயன் ஜகத் சர்வம் நாஸ்தமேதி கதஞ்சன அன்யே வதந்தி சக்ரான்னோ நூனம் கஷ்சின் மிருதோ பவேத் தத்காந்தயா தபஸ்தப்தம் பர்த்ருஷோகார்த்தயா பத. இங்க இந்த சுகேஷினுடைய நகரத்துல ராத்திரி பகலாவும் பகல் ராத்திரியாவும் மாறிட்டதுனால அவ பேசிக்கிறாளாம். ஏதோ ஒரு சக்கரவாக பட்சியில இருக்கக்கூடிய 2 பட்சிகள்ல ஒரு பட்சி மனைவியான காந்தா பட்சியானவள் இறந்து போயிடுத்து. அதனால எப்படி ஆச்சுன்னா இந்த நதி தடத்துல தன்னுடைய உயிரை விடுறதுக்கு ரெடியா எடுத்தான். அதை பார்த்து சூரியனானவர் தயை பண்ணி தன்னுடைய கிரணங்கள்னால உலகத்தையே எரிக்கிறாரோ அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், இல்ல இல்ல, ஒரு பட்சி சக்கரவாக பட்சி ஏதோ விழுந்து இறந்து போயிடுத்து. அதனுடைய காந்தன் புருஷனானவன் தபஸ் பண்ணி என்ன பகவானை ஆராதித்ததுனாலதான் சூரியனானவர் இப்படி பிரகாசத்தோடு வரார். இல்ல குளிர்ச்சியாகி இப்படி சந்திரன் மாதிரி இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றானாம். அதே மாதிரி யாகம் பண்றவர்கள் ஹோமசாலைகள்ல ரித்விக்குகள், அத்வரியுகள், உத்காதா இவாள்லாம் ராத்திரிய பகல் நினைச்சுட்டு ராத்திரில காரியம் பண்றாளாம். ஹோம விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். விஷ்ணுவை பூஜை பண்ணக்கூடிய மகாபாகவதர்கள் பக்தியோடு கூட என்ன அவா பூஜை பண்ணிட்டு இருக்கா ராத்திரில. மற்ற பிராமணர்கள்லாம் பரமேஸ்வரனை பூஜை பண்றாளாம். அப்புறம் சில பேர் சூரியனை பூஜை பண்றாளாம், சில பேர் பிரம்மாவை பூஜை பண்றாளாம். அப்படி நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ராத்திரில நடக்குதான். அதே மாதிரி இந்த காமத்துல ஈடுபடுறவாளுக்கு சந்தோஷமா இருக்கான். சந்திரன் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார், நாள் முழுக்க ஒரே மாதிரினா இருந்துட்டு இருக்கு. அவனுக்கு 24 மணி நேரம் ராத்திரியா தெரியறதான். ஏன்னா அந்த கௌமுதின்னு சொல்லக்கூடிய குமுதத்தை ஆம்பல் வெள்ளாம்பல் பூக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய சந்திரன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கானோ அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம். அதே மாதிரி அந்யே ப்ருவன் லோக குரு அஸ்மாபி சக்கரபிருத்வசி நிர்வியாஜேன மகாகந்தைரர்ச்சித குசுமை சுபைஹி சகலக்ஷ்மியா மகா யோகி நபஸ்யாதி சதுர்வபி அசூன்ய சயனா நாம த்விதீயா சர்வகாமதா மகாவிஷ்ணுவானவர். இன்னும் சில பேர் சொல்லலாம், நம்மளுடைய 4 மாசமாக சுத்த பாவத்தோடு புஷ்பங்களை வச்சு மகாலட்சுமியோடு சேர்த்து சுதர்சன சக்கரத்தை கையில தாங்கிட்டு இருக்கக்கூடியதாகிய மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணுமே. அதன் பலனாக தான் இந்த
விஷயங்கள் எல்லாம் நமக்கு பகவான் பண்றார் போல இருக்கு அப்படின்னு நல்ல உத்தமமான ஒரு நாட்களை நமக்கு கொடுத்திருக்காருன்னு சில பேர் மனசுல நினைச்சுக்கிறாளாம், இன்னொருத்தர்ட்டையும் சொல்றாளாம். அதே மாதிரி ரோஹிணியானவள் சந்திரனுடைய க்ஷயமாயிண்டே இருக்கே, சந்திரன் தேஞ்சுட்டே இருக்கானோ இல்லையோ, அந்த க்ஷயம் ரோஹிணிக்கு பிடிக்கலையா. அந்நே புருவன் துருவம் தேவ்யா ரோஹிண்யா சசினக்ஷயம் திருஷ்டுவா தப்தம் தபோ கோரம் ருத்ராராதன காமியா. அந்த ரோஹிணியானவள் தன்னுடைய கணவனாகிய சந்திரன் தேஞ்சிட்டே போறது பிடிக்காம பரமேஸ்வரனை பார்த்து தபஸ் பண்ணியிருக்கா. அதனாலதான் புண்ணியாயாம் அக்ஷயா அஷ்டம்யாம் வேதோக்த விதினா ஸ்வயம் துஷ்டேன சம்புனா தத்தம் வரம் சாஸ்யை எதிர்ச்சையா. மகா புண்ணியமாக இருக்கக்கூடிய அந்த அக்ஷய அஷ்டமி அன்னைக்கு வேதோக்த விதினால ரோஹிணியானவள் தபஸ் பண்ணியிருக்கா. அதுல சந்தோஷப்பட்டுதான் பரமேஸ்வரன் வரம் கொடுத்திருக்கார் அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாளாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசின்னு இருக்கா. வேற என்ன நடக்குதுங்கிறத அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.